ஓபிஎஸ் சாருக்கு வந்து பதவி கொடுக்கப்படுமா அல்லது என்ன தொகுதி கொடுக்கப்படுமான்னு ஒரு கேள்வி ஏங்க தொகுதி கொடுப்பாங்க, நீங்கள் அவர் தூக்கத்தை கெடுக்காதீங்க. அவர் திருப்பி அந்த தொகுதியை கொடுப்பாங்க, பதவி கொடுப்பாங்க. என்ன பதவி என்னன்னு தெரியல. அவ்வளோ ஒன்றும் அது தமிழ்நாட்டை புரட்டி போகிறளவுக்கு மக்கள் ஒரே இதை அப்படியே காத்திருக்கிற மாதிரியான கேள்வியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு பதவி கௌரவமாக வச்சுப்போன்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க, கௌரவமாக வச்சுக்க போகிறாங்க அவங்க பார்வையில். மற்றபடி தனிப்பட்ட விமர்சனம்லாம் வச்சு முடிச்சுட்டேன். திருப்பி அதை பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை ஓபிஎஸ் மேலே. பாவம் அவரும் அரசியல் பண்ணல பண்ணிட்டு போகிறாரு, விடுங்க. சசிகலாமா வந்து தனி கட்சி ஆரம்பித்து அதுக்கு ஒரு பேர் வச்சு இப்போ வந்து செயல்பட்டு இருக்கிறாங்க. இவங்க விஜய் கூட போகிறதாகவும் ஒரு பேச்சு எடுபடுது. இல்லை, அவரும் ஏதாவது ஒன்று பண்ணி தானே ஆகணுன்ட்டு. ஏன்னா இந்த அரசியலை, இந்த சுறுசுறுப்பான அரசியலை செய்கிறதுக்கு ஒரு 4 வருஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டாரோன்னு தோணுது எனக்கு. தேர்தல் அரசியல் மட்டும்தான் அரசியலா சொல்லுங்கள்? இதில் கௌரவமாக இதை எதிர்கொள்கிறதுக்கு கட்சி கட்டமைப்புன்னு ஒன்று ஏற்படுத்திடல, கட்சின்னு ஒன்று வச்சுருக்கணும்ல, என்ன முடிவுன்னு தெளிவாக சொல்லியிருக்கணும்ல. அதிமுகவின் ஒற்றுமைக்காக காத்திருக்கிறேன்னு கடைசி வரைக்கும் சொல்லிட்டு, அதுக்கான இணைப்பு வேலைகளை 90% முடித்து விட்டேன்னு 3 தடவை ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு அறிக்கை விட்டுட்டு, இப்போ அதே அதிமுகவோட வெற்றியை பாதிக்கிற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறார். எந்த முடிவு எடுக்கிற உரிமையும் சசிகலாவுக்கு இருக்குது, நம்ம யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது. அம்மாவின் ஆட்சியை மீண்டும் வைப்போம்னு கடைசி வரைக்கும் சொல்லிட்டு இருந்தீங்களே, நீங்கள் விஜயுடன் போய் சேர்றதுனால அம்மாவின் ஆட்சியை அமைக்க முடியுமா? இல்லை ஒரு 30-40 தொகுதியில் நிற்கிறதன் மூலமாக அம்மா ஆட்சி அமைக்க முடியுமா? அப்படிங்கிற அந்த முரண்பாடு இருக்குது. தேர்தல் அரசியலில் முரண்பாடுகள்லாம் நீங்கள் பேசிட்டாலும் வர முடியாது. எல்லோருக்கும் இருக்கிற அந்த யதார்த்தத்தை மீறிய கேரக்டர் சசிகலாவுக்கு இருக்கிறதுலையும் தப்பு இல்லை தான். அவரும் அரசியல் பண்ணுறாருன்னு கடந்து போக வேண்டியதுதான்.